நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாலட்சுமியினுடைய ஸ்வயம்வரம் பற்றி கேட்போம். பரமாத்மா தேவர்களையும் அசுரர்களையும் ஒன்று சேர்த்து திருப்பார்கடலை கடைந்தார். அப்பொழுது அந்த திருப்பார்கடலிலிருந்து பல வஸ்துக்கள்லாம் தோன்றியது. அதை அவரவர்களுக்கு விருப்பமானவற்றை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல விஷம் வந்தது. அந்த விஷத்தை யாராலையுமே பெற்றுக்க முடியாது. அப்படி ரொம்ப கொடியதான விஷம் அது, ஹாலாகல விஷம். உடனே எல்லோரும் சென்று பரமசிவனிடத்தில் பிரார்த்திக்க அவர் அந்த விஷத்தை பருகி விஷதரனானார். அடுத்தது தன்வந்திரி தோன்றினார். வெண்மையான வஸ்திரத்தை தரித்து கொண்டு கையில் அமிர்த கலசத்தை ஏந்தி கொண்டு அந்த ஆயுர்வேத மருந்து, இந்த விஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து ஔஷதம் கொடுப்பது போல ஒரு வைத்தியராக தோன்றினார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இப்பொழுது ஒரு நிம்மதி ஏற்பட்டது, சந்தோஷம் ஏற்பட்டது. நாம் முயற்சி எடுத்ததான இந்த செயலானது வீண் போகவில்லை என்று சந்தோஷப்பட்டார்கள். அடுத்தது கௌஸ்துபம், உச்சைஸ்ரவசன் குதிரை, ஐராவதம் என்பதான யானை, இதையெல்லாம் தோன்றியது. இவற்றையெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் அழகாக வர்ணிக்கிறது. அதற்கு மேலே தேவர்களுக்கு அமிர்தம் கொடுப்பதற்காக இந்த திருப்பார்கடலை கடைந்தார் பரமாத்மா. இனி அந்த பரமாத்மாவுக்காகவே பிராட்டி மகாலட்சுமி தோன்றுகிறாள், அவதாரம் பண்ணினாள். அழகான அந்த ரமாதேவி ஸ்ரீ அப்படிங்கிறதான, சாட்சா ஸ்ரீ அப்படிங்கிறதான ஒரு உருவத்திலே மின்னல் போன்று காந்தியை உடையவளாக தோன்றினாள். கையிலே தாமரை மலர் ஏந்தியவளாகவும் சௌந்தரியத்தோடும் இருந்தார். அப்படிப்பட்டதான் அந்த பிராட்டியை பற்றி அந்த திருப்பார்கடலிலிருந்து தோன்றியது எம்பெருமானுக்காகத்தான், அவளுக்காகவே எம்பெருமான் இவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை திருமங்கை ஆழ்வார் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் பிராட்டிக்காக என்பதை வர்ணிக்கிறார். மாயிரங்குன்றம் ஒன்று மத்தாக மாசுனம் அதனுடும் அளவி பாயிரும் பவ்வம் பகடு விண்டலர படுதிரை விசும்பிடை படர சேயிரும் விசும்பும் திங்களும் சுடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப ஆயிரம் தோள்களால் அலைகடல் கடைந்தான் அரங்கமா நகரமர்ந்தானே. முதல்ல மலையை கொண்டு வந்தான், அதை மத்தாக நாட்டினான். வாசுகையை கயராக கட்டினான், அதை பிடித்து இழுத்தான். கடல் கொந்தளித்தது, கீழும் மேலுமாக அசைந்தது. அந்த மத்தானது அந்த 1000 தோள்களால் கைகளை கொண்டு அதை அசையாமல் பிடித்து கொண்டான். இப்படி எல்லா சிரமங்களும் எதுக்காக கஷ்டப்பட்டான் அப்படின்னா, இந்த பிராட்டியை அடைய வேண்டும் என்பதற்காக. பலே கிரகிர்கி கமலாலாபேன சர்வஸ்ரமஹா அப்படிங்கிறார். அந்த மாதிரி பிராட்டி மந்தஸ்மிதமாக புன்முறுவலோடு திருக்கண்கள் அழகா பிரகாசிக்க அப்படியே அவதரித்தால் தேவர்களெல்லாம் கண்டு மகிழ்ந்தனர். மகரிஷிகள்லாம் ஸ்ரீசூக்தம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினர். எல்லாரும் விஸ்வாவசு முதலான கந்தர்வர்கள் இந்த பிராட்டியினுடைய பெருமையை பாடினார்கள். கிருதாச்சி முதலான அப்சர ஸ்திரீகள் நாட்டியம் ஆடினார்கள். இப்படி பிராட்டியினுடைய அவதாரத்தை கண்டு எல்லோரும் மகிழ்ந்தனர். அடுத்தது மகாலட்சுமிக்கு பட்டாபிஷேகம். அந்த மகேந்திரனானவன் பெரிய அற்புதமான ஒரு ஆசனத்தை மகாலட்சுமிக்கு சமர்ப்பித்தான். கங்கை முதலான புண்ணிய நதிகள் ஒரு பெண்ணுருவம் கொண்டு மகாலட்சுமியை நீராட்டுவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். ரிஷிகள் முறைப்படி ஸ்நபனம் செய்து விட்டார்கள்.
மேகங்கள் எல்லாம் பலவிதமான வாத்தியங்களை முழங்கின. பிராமணர்கள் ஜபித்தார்கள், வேத மந்திரங்களை ஓதினார்கள். பர்த்தாவிற்கு எதிரே அமர்ந்து அனுபவிக்கும்படியான பட்டாபிஷேக வைபவம். திக்கஜங்கள் எல்லாம் பொற்குடத்திலே புண்ணிய தீர்த்தங்களால் பிராட்டியை நீராட்டின. அமிர்த சகோதரியாய் அந்த அமிர்தத்திலிருந்து ஆன இந்த இனியவளான பிராட்டியை பார்த்து பட்டாபிஷேக வைபவத்தை சுவாமி தேசிகனும் அனுபவிக்கிறார். அக்ரே பர்த்து சரசிஜமயே பத்ரபீఠே நிஷண்ணாம் அம்போராசேரதிகத சுதா சம்ப்ளவாத் உத்திதாம் துவாம் புஷ்பாசாரஸ்தகித புவனைः புஷ்கலாவர்த்தகாத்யைः கிளிப்தாரம்பா கனககலசைரபியசிஞ்சன் கஜேந்திராக. இப்படி இந்த பட்டாபிஷேகமானது விமர்சையாக நடந்தது. அந்த பட்டாபிஷேகத்துக்கு பிராட்டியினுடைய தந்தையான பார்க்கடல் அரசன் ஒரு புருஷ வடிவம் கொண்டு வாடாத மலர் மாலையை நாடித்தந்தான், பிராட்டிக்கு சமர்ப்பித்தான். விஸ்வகர்மா திருமேனி முழுவதும் பிராட்டிக்கு ஆபரணங்களால் அலங்கரித்தான். இப்படி நீராடி நல்ல பட்டு வஸ்திரம் உடுத்தி மலர் மாலை சூடி ஆபரணங்கள் பூண்டு பேரழகோடு பொழிந்து நின்றாள் பெரிய பிராட்டி. அப்பொழுது அந்த திருப்பார்கடல் கரையிலே ஒரு ஸ்வயம்பரம் நடக்கிறது. தேவர்கள், ரிஷிகள், அசுரர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் இப்படி எல்லாரும் இருக்கா. இப்படி இருக்கக்கூடியதான அந்த பெரிய கூட்டத்தில் மகாலட்சுமியானவள் தனக்கு பர்த்தாவை தேர்ந்தெடுக்கிறாள். அதாவது இந்த காலத்தில் ஸ்வயம்பரம் அப்படிங்கிறது தகுதி இல்லாதவனை தகுதி உள்ளவனாகவும் தகுதி உள்ளவனை தகுதி அற்றவனாகவும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி இல்லாமல் பிராட்டி அழகாக தன் பர்த்தாவை தேர்ந்தெடுக்கிறார். முதல்ல துர்வாச முனிவரை பார்க்கிறாள். அவர் கோபிஷ்டர், கோபத்தை அடக்கவில்லை. அதனால் அவரை பார்க்காமல் நகர்ந்து செல்கிறாள். பிரகஸ்பதி, சுக்கராச்சாரியர் இவர்கள்லாம் ஞானிகள், அவர்களையும் கடந்து செல்கிறாள். பிரம்மா, சந்திரன், ருத்ரன் இப்படி எல்லாரையும் கடந்து செல்கிறார். அடுத்ததாக ஸ்ரீமன் நாராயணனை பார்க்கிறாள். அவனையே வரிக்க வேண்டும். எல்லா கல்யாண குணங்களும் நிறைந்திருப்பது தெரிகிறது. ஆனால் அங்கு நாராயணன் பிராட்டியை பார்த்தும் பார்க்காதது போல இருக்கிறான். இதுதான் புத்திசாலித்தனம். தான் பார்த்து வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பெண்கள், ஸ்திரீகள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் பிடிக்காதது போல இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று தெரிந்து கொண்டதான நாராயணன் பார்க்காதது போல் நிற்கிறான். உடனே பிராட்டி மகாலட்சுமி பக்கத்தில் வருகிறாள். விட்டோரை விடால் திருவே, செல்வத்தின்பால் ஆசையை விட்டவர்களை திரு ஒருபோதும் விடமாட்டாள் என்று இந்த விஷயமானது புறநானூற்றிலே சொல்லப்பட்டுள்ளது. இப்படி மகாலட்சுமி தன்னை விரும்பாதவன் போல் இருக்கக்கூடியதான நாராயணனை விரும்பினாள். அருகில் வந்தாள். வந்தவுடனே அழகான ஒரு மாலையை கொண்டு அவன் மீது போடுவதற்காக எடுத்தால் அப்பொழுது பகவான் தன்னுடைய மார்பகத்தை திறந்து காண்கிறான். அப்படி அகன்ற மார்பகத்தை பார்த்ததான மகாலட்சுமி அந்த மார்பிலேயே போய் தஞ்சம் போகிறாள். அங்கேயே அமர்ந்து விடுகிறாள். இப்படி எல்லோரும் இருக்கும் பொழுது பரமபுருஷனான நாராயணனே வரித்தாள் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதம் விரிவாக சொல்லுகிறது. ஆனால் விஷ்ணு புராணத்தில் பராசர மகரிஷி சர்வதேவானாம் அப்படிங்கிற ஒரு பதத்தை கொண்டு இது அழகாக காண்பிக்கிறார். பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே. தேவர்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவர்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு பகவானுடைய வக்ஷஸ்தலத்திலே போய் அமர்ந்து கொள்கிறாள் அப்படின்னு அழகா திருமருமார்பன் அப்படிங்கிறார்கள். அந்த மாதிரி ஸ்ரீவத்சம் அந்த வக்ஷஸ்தலத்திலே போய் பிராட்டி அமர்கிறாள். பிராட்டி விரும்பியதான எம்பெருமான் ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஸ்ரீஹரியானவன் ஸ்ரீ வீரராகவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார், திருமங்கை மன்னன் பாடி பரவசமாகிறார். பாவை படிமலரால் வந்திருக்கும் மார்வன் இளவேணி மணிவண்ணன் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு
அந்த எவ்வுள் கிடந்த எம்பெருமானை பாடும் பொழுது இப்படி அனுபவிக்கிறார். வக்ஷஸ்தலத்தில் ஹரேஹே, அப்படி வக்ஷஸ்தலம் ஹரேஹே வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் மலர்மகள் விரும்பும் நமரம்பெரடிகள் ஸ்ரீ வீரராகவனே அப்படின்னு அனுபவிக்கிறார். அப்படி மக்கள் எல்லோரும் விரும்பக்கூடியதான மகாலட்சுமி எம்பெருமானை பர்த்தாவாக அடைகிறாள். யோ மிர்கதே ஹஸ்த கிரகீத பத்மயா ஸ்ரீயேதரைஹி அங்க விமிர்கமானயா அப்படின்னு சுகபிரம்ம மகரிஷியும் ஸ்ரீமத் பாகவதிலே வர்ணிக்கிறார். அப்படி பிராட்டினுடைய ஸ்வயம்பரத்திலே பரமபுருஷனை பர்த்தாவாக ஏற்றுக்கொண்டால், அதனால் அந்த நாராயணன் ஸ்ரீதரன், அந்த ஸ்ரீயை தரித்து கொண்டதால் ஸ்ரீதரன் என்ற திருநாமத்துடனும் வங்கக்கடல் கடைந்த மாதவனாகவும் விளங்கினான். பகவான் என்ன பண்ணுறான், பரமசிவனை விஷதரனாக்கினான், தான் ஸ்ரீதரனானான் அப்படின்னு பெரியவர்கள்லாம் அனுபவிக்கிறார்கள். இப்படி கௌஸ்துபதரன், சசிதரன், விண்ணவர்கள் அமுதுண்ண இவன் பெண் அமுது உண்டான். இப்படி பிராட்டியை ஏற்றுக்கொண்டான், அப்படி விவாகம் செய்து கொண்டான். அப்படிப்பட்டதான அழகான இந்த திருப்பார்கடல் கடைந்த நேரத்திலே வந்ததான வஸ்துக்களை அவரவர்களுக்கு விருப்பமாக ஏற்றுக்கொண்டது போல நாராயணன் ஸ்ரீ என்று சொல்லக்கூடியதான மகாலட்சுமி ஏற்றுக்கொண்டு ஸ்ரீமன் நாராயணனாக சேவை சாதித்து எல்லோருக்கும் அனுக்கிரகம் பண்ணினான். மற்றவை நாளை கேட்போம்.